Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. சி ஜோசப் விஜய் எனும் நான் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளுடைய நீண்ட நாள் காத்திருப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு. எஸ், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் சி ஜோசப் விஜய் அப்படின்றவர் பதவி ஏற்றிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதாவது இது வரைக்கும் திமுக அதிமுக அந்த மாதிரி பல பேர் அவங்கெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணியிருப்பாங்க முதலமைச்சராக. பட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இல்லை. பட் தளபதி அவர்கள் சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே நம்ம வீட்டில் ஒருத்தர் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே இருக்கும். இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. தளபதியை நேசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே அவர் அதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அந்த புல் கூஸ் பம்ப் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி புல் அரிக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரியான மொமெண்ட் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே. அது மட்டும் இல்லாமல் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு புதிய ஒரு இளைஞர்களுக்கான ஒரு ஆட்சி. எப்படி சொல்றது, இளைஞர்கள் அரசியல் பேசினதால வந்தக்கூடிய விளைவு ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல நெகிழ்ச்சியான தருணங்கள். ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், தளபதியுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே கண் கலங்கினதாக இருக்கட்டும், அமைச்சரவை பட்டியலில் ஒரு 10 பேர் நினைக்கிறேன் அவங்களோட லிஸ்ட் வெளியானதாக இருக்கட்டும், தளபதியுடைய ஸ்பீச் உண்மையிலேயே சொல்லியே ஆகணும். அவரோட ஸ்பீச் அந்த மாதிரி இருந்தது. அதில் குறிப்பாக 2-3 விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இதெல்லாம் தாண்டி கூடிய விரைவில் நம்ம பாராளுமன்றத்திலையும் நம்ம கொடி பறக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தில் என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைப். தளபதி அவர்கள் கான்வே எடுத்துகிட்டு கிளம்புனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னாக்கா எப்போ அந்த ஒரு வார்த்தை வரும், சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற அந்த வார்த்தை எப்போ வரும்னு உண்மையிலே நான் மட்டும் இல்லை எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான தருணமாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. சி ஜோசப் விஜய் எனும் நான் எத்தனை முறைனாலும் கேட்டுகிட்டே இருக்கலாங்க. அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டுங்க இது. அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, வாய்ப்பே இல்லை, வேற லெவல் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தளபதி ஒரு வழியாக பதவி ஏற்று முடித்த உடனே அமைச்சரவையில் இன்னும் யார் யார் எந்தெந்த அமைச்சர் அப்படின்றது சொல்லலை. பட் ஆனால் இவங்கெல்லாம் அமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தாக இருக்கட்டும், ஆதவர்ஜனாக இருக்கட்டும், சிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், அருண்ராஜாக இருக்கட்டும், ராஜ்மோகனாக இருக்கட்டும், அப்புறம் டாக்டர் டி.கே. பிரபு, கீர்த்தனா, இந்த மாதிரி பல பேர் அமைச்சரவையில் இடம்பெறாங்க அப்படின்றாங்க. இன்னும் நிறைய லிஸ்ட் வெளியாக இருக்கு. இவங்கெல்லாம் என்ன அமைச்சர்ன்றதை இனிமேல் அபிஷியலாக சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தை விட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ராகுல் காந்தி அவர்கள் தளபதியோடைய இந்த விழாவில் பங்கேற்று கொண்டது. இதுக்கு முன்னாடி 2021 மு.க. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் பதவி ஏற்கும் போது ராகுல் காந்தி வரல. பட் இப்போ இங்கே வந்திருக்காருன்னு அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பை உண்டாக்குது அரசியல் வட்டாரத்தில். பட் ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனம் கிடையாது. அவர் வரணும்னு தோணுச்சு, வந்திருக்காரு. மேபி அந்த டைமில் அவருக்கு வேற ஏதாவது வேலை இருந்திருக்கும். பட் இதை கூட பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் சில வெறி நாய்கள் இருக்கு இல்லையா, கடிச்சு குதறிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் பார்த்தீங்களா எப்படி பண்றாரு, நன்றி கெட்டவங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய வன்முறைகளை தூண்டுறாங்க. திமுகவினர்கள் குறிப்பாக காங்கிரஸ் மேல வன்முறையை தூண்டுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. நமக்கு இன்னுமேல் 1008 வேலை இருக்கு. இதுக்கு முன்னாடியாவது ஆஸ் அ விர்ச்சுவல் வாரியராக பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட சண்டை போட்டுட்டு இருந்தோம், அவங்க வைக்கக்கூடிய கருத்துக்கு எதிர் விமர்சனம் வச்சுட்டு இருந்தோம். பட் இனிமேல் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, மக்கள் பணிக்காக இறங்கி இருக்கோம். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி தளபதி அவர்கள் சொன்னார் இல்லையா, அது உண்மையான ஒரு விஷயம். அதாவது தமிழ்நாடு மிகப்பெரிய கடன் சுமையில நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. ஸோ விலைவாசி ஏற்றுறதாக இருக்கட்டும், இந்த கடனுக்கு வட்டி கட்டுறதாக இருக்கட்டும், இதை தாண்டி இவர் சொன்ன விஷயங்களை நிறைவேற்றுறதாக இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி இது பண்ண போறேன்னு தெரியல. பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் நான் பண்றேன். இதுக்கப்புறம் 1 by 1 நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, வெள்ளை அறிக்கை இப்போதைக்கு இந்த கவர்மெண்ட் என்ன நிலவரத்தில் இருக்குன்றது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இவங்க 2 பேரோட ஆட்சி காலத்தில் இந்த வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்தா இவங்க ஆட்சி முடியும் போது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால் வெள்ளை அறிக்கை கொடுக்கவே மாட்டாங்க. பட் தளபதி அவர்கள் ஸ்ட்ரைட்டாகவே எந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக உங்ககிட்ட வெள்ளை அறிக்கையை நான் கொண்டு கொடுத்துருவேன். என்ன இருக்கு, இந்த கவர்மெண்ட் என்ன நிலைமையில் இருக்குன்றதை உங்ககிட்டயே கொண்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னது உண்மையிலே அவர் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை உருவாக்குது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு,
அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடியை போற போக்குல 2 குத்துறாரு பாத்தீங்களா? அதாவது யாரை போய் நான் சந்திச்சாலும் முகத்தை மூடிக்கிட்டு போக மாட்டேன்னு சொன்னார் பாத்தீங்களா? டைரக்டாவே எடப்பாடி அவர்களாம் சொல்லுவேன். ஏன்னா டெல்லிக்கு போகும்போது முகத்தை மூடிட்டு போனார் இல்லையா எடப்பாடி? அதனால முகத்தை மூடிக்கிட்டு போன அவசியம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஓப்பனா நம்ம தமிழ்நாட்டுக்காக ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாக்கா டைரக்டா போய் நான் கேட்டுட்டு வருவேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்றதை கண்டிப்பா சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது வரைக்கும் பிரஸ் மீட்டே கொடுக்கல, இனிமேல் கம்பல்சரி கொடுப்பாரு, கொடுத்து தான் ஆகணும். என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, போயிட்டு வந்ததுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டாக முன்னாடி வைப்பேன். போற போக்கில் எடப்பாடி 2 குத்துவேன் அப்படின்னு தளபதி அவர்கள் குத்திட்டு போயிட்டாப்ல. இப்போ யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, என்ன இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், உண்மையிலே ஒரு தலைவனாக தன்னை நிரூபித்த தருணம் அப்படின்னு சொல்லணும். நம்ம மேல அவதூறு கலப்பினவங்க, நம்மளை அசிங்கப்படுத்தினவங்க, இவங்களுக்குமான ஆட்சியாக தான் இது இருக்கும். நான் வந்து இவங்க வேற நம்ம வேற அப்படின்லாம் பிரிச்சு எல்லாம் பார்க்க மாட்டேன். இவங்களுக்குமான ஆட்சி யாரை சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும். 200 ஊப்பிகள் இருப்பாங்க இல்லையா, தளபதியை பத்தி கேவலமா பேசுறது, கரூர் வழக்கில் வந்து 41 பேரை கொன்ற விஜய்னு சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளவோ நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க, அவதூறு கிளப்பினாங்க. இவங்களுக்குமான ஆட்சியாக தான் இது இருக்கும். நான் யாரையும் பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டேன். 8 கோடி தமிழர்களுக்குமான ஆட்சியாக தான் இது இருக்கும்னு சொன்னது உண்மையிலேயே தன்னை ஒரு தலைவனாக நிரூபித்த தருணம். அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து நானும் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம், நாங்க அடிக்கடிக்கு இதை தான் நிரூபிச்சுட்டு இருக்கோம். சிறுபான்மையினர் மக்களுக்கான ஆட்சியா தான் இது இருக்கும். சும்மா வந்து பேருக்கு வாயில சொல்லிட்டு அதுக்கப்புறமா வேற மாதிரி நடந்துக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. திருப்பரங்குன்ற இஷ்யூ மாதிரிலாம் கிடையாது. இது எல்லாருக்குமான ஆட்சியா இருக்கும். சிறுபான்மை மக்கள், குறிப்பா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்குமான ஆட்சியா தான் இருக்கும். என்னுடைய முகம் 3ம் கலந்த ஒரு முகமா தான் இருக்கும்னு தளபதி சொன்னது உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் மத்தியில இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும். இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்து அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும் அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. இன்னொரு மேட்ரு, ராகுல் காந்தி தளபதியோடைய இந்த செரிமனிக்கு வந்திருந்தாரு. அதுக்கே பல பேர் வந்து வயிறு எரிஞ்சு சாவுவானுங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே. இதில் ராகுல் காந்தி சும்மா இல்லாமல் தளபதியோட கையை வேற தூக்கி காமிச்சிட்டாருன்னு ஒன்று இவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு பாருங்க, ஃபுல்லாக வீட்டில் ஸ்டவ்வே தேவையில்லை, இவனுங்க மேலே தூக்கி குக்கரை வச்சாலே போதும், எல்லாத்தையும் வெந்து எடுத்துரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் புகஞ்சிட்டு கிடக்கிறான். பாத்தியா கையை தூக்கி நிற்கிறாங்க பாத்தியா 2 பேரும் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே பயங்கரமான ஒரு புகைச்சலாக இருக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக. அதே மாதிரி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், கூடிய விரைவில் தமிழக வெற்றி கழகம் வந்து பாராளுமன்றத்தில் நம்ம கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன ஒரு சான்றுனாக்கா, ஒரிசாவில், அதாவது ஒரிசா தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் விஜய் யாருன்னே தெரியாத ஒரிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா பூரி அப்படின்ற பீச்சில் தளபதிக்காக ஒரு மணல் சிலை, மணல் சிற்பம் மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. அவசியம் இல்லை. இது வரைக்கும் ஸ்டாலினுக்கு செஞ்சிருப்பாங்களா, எடப்பாடி அவர்கள் செஞ்சிருப்பாங்களான்னா கிடையாது. பட் தளபதி அவர்களுக்கு ஒரிசாவில் பூரி பீச்சில் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா யோசிச்சுக்கோங்க. கூடிய விரைவில் நம்ம கொடி பாராளுமன்றத்தில் பறக்க போகுது. ஆனால் உண்மையிலேயே நினச்சி பார்த்தா இப்போ கூட கனவு மாதிரி இருக்குங்க. தளபதி அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சதா இருக்கட்டும், அவருக்காக நம்ம போராடினதா இருக்கட்டும், அவரை ஒன்று சொன்னால் நமக்கு ரோஷம் ஒத்துக்கிட்டு வர்றதாக இருக்கட்டும், சண்டைக்கு போகிறதா இருக்கட்டும், தேட்டர் வாசலில் எனக்கும் அந்த வானவில் நண்பர்களுக்கும் வரக்கூடிய சண்டையாக இருக்கட்டும், என் தளபதியை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம நான் பேசுறதாக இருக்கட்டும், 2வது என்னைய மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக பேசுறதாக இருக்கட்டும், நிறைய பேர் சிறைக்கு போயிட்டு வந்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி தளபதி அவர்கள் இந்த எலெக்ஷனில் நிற்கிறாருன்னு போது அவர் மேலே கலப்பக்கூடிய அவதூறுகளாக இருக்கட்டும், இவரெல்லாம் என்னங்க தெரியும், இவரெல்லாம் வந்து தேர மாட்டாருங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இறுதியாக எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுலயும் இவங்க எவ்வளவு சதி பண்ணாங்க, நம்ம மக்களுக்கு பஸ் விடாம ஓட்டு போட விடாம எவ்வளவு சதி பண்ணாங்க. ஒரு வழியா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்ல கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் அப்படின்ற அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு, பரவாயில்ல தளபதி ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ரிசல்ட் வர அன்னைக்கு உண்மையிலே காலரை தூக்கி விட்டு சுத்தணும், 108 இடங்கள் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி நம்ம கூட வரலாம், ஆதரவு யாருமே தரல அப்படின்னு சொல்லிட்டு, 2வது கவர்னர் பண்ண பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு தளபதி அவர்கள் சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது சத்தியமா சொல்றேன்டா, அவ்வளவு ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட்ரா. ஆனா இந்த சமயத்துல ஒரு 2 பேருக்கு நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும். முதல் நன்றி யாருக்குன்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு. இந்த கட்சியை வந்து வலுப்படுத்தி பிரஸ் மீட் கொடுத்து இந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய், ஏன்னா கரூருக்கு அப்புறம் இந்த கட்சி ரொம்ப முடங்கி கிடந்தது, பட் அதுக்கப்புறமா தான் அண்ணன் வந்து சேர்ந்தாரு, இந்த கட்சியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனார். உண்மையிலேயே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாலும், ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்ற ஒரு இதுல வந்து தளபதி அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இன்னைக்கு இந்த கட்சியை ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படின்னாக்கா
அப்படின்னாக்கா அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது, அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லணும். அதே மாதிரி இந்த சமயத்தில் நம்ம வந்து இப்போ இந்த தளபதி அவர்கள் சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் கம்யூனிஸ்ட். ஏன்னா அவங்க வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னாக்கா நடந்திருக்காது. அவங்க ஆதரவு கூட பார்த்தீங்கன்னா திமுகவை கேட்காம நீங்கள் யார் எனக்கு, நாங்கள் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்ததாக இருக்கட்டும். அவங்க திமுக அதிமுகன்னு சொல்லும் போது பணத்துக்கு விலை போகாமல், கம்யூனிஸ்ட்ன்றவங்க உண்மையான கம்யூனிஸ்ட்ன்றவங்க பணத்துக்கு விலை போகாத நபர்கள், அந்த நாங்கள் நீங்கள் அதிமுகன்னு சொன்னோட நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம்னு கிளம்பி வந்ததாக இருக்கட்டும். உண்மையிலேயே அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லி ஆகணும். ஆனாலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தளபதி அவர்கள் வந்து இந்த மதில் மேலே பூனை அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆட்சி போயிட்டு இருக்கோம். ஏன்னா யாருன்னா ஒருத்தர் 2 பேர் கூட பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை, நாங்கள் வந்து இந்த ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்கன்னாக்கா மறுபடியும் இது வந்து ரீஎலெக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகளும், ஆட்சியை கலைச்சிட்டு கவர்னர் ரூல் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கான வேலைகளும் கட்சி தலைமையில் சைடில் பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன எதுன்றதை அப்கமிங் டேஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு அதை ரிவீல் பண்ண வேண்டாம். பட் ஆனால் இந்த ஆட்சி இன்னைக்கு நிலைமையில் பார்க்கும்போது முதல் மேலே பூனையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எம்கே ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரே சொன்னார் இந்த மாதிரி உடனடியாக தேர்தல் அப்படின்றத நாங்கள் விரும்பலை, அதனால் எல்லாரும் போய் ஆதரவு கொடுங்க பரவாயில்ல. அப்போ உடனடியாக தேர்தல் வேண்டாம் அப்படின்னாக்கா அப்போ எதுக்காக சொல்கிறாருன்னா 6 மாதம் கழித்து வரட்டும், அந்த 6 மாதத்துக்குள்ளே இவங்க கட்சி மேலே அவதூறுகளை கிளப்பிடுவோம், மீடியாக்களை வச்சு ஃபுல்லாக போய் செய்திகளாக போட்டுருவோம், மக்களுக்கு ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்ணுவோம், இவங்களுக்கு தெரியாமல் போட்டோம் போலப்பா ஓட்டுன்னு சொல்லிட்டு திரும்பவும் மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடுறதுக்கான வேலைகளை இறங்கி பார்ப்பாங்க இந்த திராவிட கட்சிகள். ஸோ உஷாராக இருக்கணும் மக்களே. அதே மாதிரி தளபதி மேலே குறை சொல்கிறதுக்கோ இந்த ஆட்சி நம்ம பண்ணுற ஆட்சியை பிழை சொல்கிறதுக்கோ எவனுக்குமே தகுதி கிடையாது. ஏன்னா 10 லட்சம் கோடி கடனை விட்டுட்டு போயிட்டு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை தூக்கி மேலே நிறுத்தணும் அப்படின்னாக்கா அதை கேட்குற தகுதி, நம்மளை கேள்வி கேட்குற தகுதி எவனுங்களுக்குமே கிடையாது. கண்டிப்பாக தளபதி நல்லா இருப்பார். அவர் சொன்ன மாதிரி தான் நம்ம ஆட்சி காலத்தில் எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம்னு சொன்னார் இல்லையா, அது கண்டிப்பாக நடக்கும் பாருங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம ஆட்சியை யாராவது பிழை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்க வேணாம், அது எங்கள் வேலை, நாங்கள் பார்த்துக்கிறோம், டேட்டாவோட எடுத்து போட்டு அடிப்போம், வாடா நீ பேசுகிற பாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டுக்குள்ளே நிற்க வச்சு அவனை கேட்குற கேள்வியில் அவனே தெரிச்சு ஓடி போயிடுவான். அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது தளபதி அவர்கள் சொன்னதில், அதாவது இந்த தலகணம்ன்றது இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஒரு தலைவனாக அவர் என்ன சொல்லணுமோ அதை அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொன்னதாக இருக்கட்டும், விர்ச்சுவல் வாரி சொன்னதாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க குட்டி குட்டி நண்பா நம்பிஸ்க்கு சொன்னார் இல்லையா, அதுதாங்க பெரிய விஷயம். உண்மையிலே என் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போகாமல் அவங்களுக்கு நன்றி சொன்னார் பாருங்க இந்த மேடையில், பெரிய மேட்டர். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு, ஒரு ஆட்டி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகணத்தோட ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா அது இப்பயே எரேஸ் பண்ணுங்கன்னு தளபதி சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, சூப்பருங்க. ஒரு பர்ஃபெக்ட் தலைவருக்கான ஒரு மெட்டீரியல். அதெல்லாம் தப்பு பண்ணவும் விட மாட்டான், அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. மறுபடியும் சொல்கிறேன், தாவேகா உறவுகளுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நாம் அதிமுகவை பெரிய அளவில் விமர்சிக்கல, அதிமுகவை நம்மளை பெரிய அளவில் விமர்சிக்கல, பாஜகவுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்மளை வந்து அதிகப்படியாக விமர்சித்தது யாருனாக்கா திமுகவும் நாம் தமிழர் கட்சி தான் நம்மளை அதிகப்படியாக விமர்சிப்பாங்க. ஏன்னா நாம வந்தால் அவங்க 2 பேருக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு தளபதி அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு கல் 2 கல் இல்லை, எல்லா பக்கமும் கல் எறிவாங்க. திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் அந்த லொச்சுக்கு எல்லாரும் நம்ம மேலே கல்லெறி அறிவிப்பாங்க. ஸோ நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். விச் மீன்ஸ் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும்னு சொல்கிறேன். குறிப்பாக யாருக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம வேட்பாளர்களுக்கு தான். ஏன்னா வந்து இந்த கத்தி எடுத்து வெட்டுறது, போகிற வரவனை மிரட்டுறது, இது மாதிரிலாம் பண்ணாமல் மக்களோட ரொம்ப ஜென்ரலாக பப்ளிக்கோட பழகணும். அதுதான் மற்ற அந்த பழைய கட்சிக்கும் நமக்கும் அவங்களோட ஆட்சிக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ மக்களை ஈஸியாக உங்களை மக்கள் வந்து அணுகிற அளவுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காமராஜர் அரசியலை செய்யணும் அப்படின்றது மட்டும் ஒரு ரெக்வஸ்டாக எல்லா கேண்டிடேட்டுக்கும் நான் இதை வச்சுக்கிறேன். எது எப்படியோ உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி தான். உண்மையிலேயே ஒரு 3 வருஷம் ஆன கட்சி ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து சி ஜோசப் விஜய் எனும் நான் சொல்லி ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் 75 வருஷ கட்சி 50 வருஷ கட்சியெல்லாம் கதற விட்டு இன்னைக்கு மக்கள் சப்போர்ட்டோட உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. சத்தியமாக சொல்கிறேன், வரலாற்றில் எழுதுனாங்க 34%, 1.5 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தளபதிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது எல்லாமே பியூர்லி தளபதி முகத்துக்காக வந்த ஓட்டு. அதை வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். மக்கள் இன்னும் சாட்டிஸ்ஃபையாக யாரெல்லாம் தளபதிக்கு ஓட்டு போடாமல் இருந்தாங்களோ அவங்களையும் ஓட்டு போட வைக்கணும். அந்த மாதிரி நம்மளோட ஆட்சி இருக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லி தளபதிக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். தலைவா, வேற லெவல் தலைவா. உண்மையிலே உன்னை வாழ்த்துற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் முதலமைச்சராக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நான் ஒரு பெஸ்ட் சிஎம்மாக சொல்லப்படணும். தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். அமைச்சரவையில் வரக்கூடிய அமைச்சர்களுக்கும் சரி, ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ்க்கும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. தளபதி முதலமைச்சராகிறதுக்கு நம்ம எல்லாருமே நிறைய உழைச்சிருக்கோம். ஸோ
ஸோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.